Hello students, இன்னைக்கு நம்ம Bio 360 தமிழ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெங்கு and chikungunya. இது வந்து நான் NCERT syllabus சரிங்களா? அது வந்து டீடைல்டா பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, ஆடியோவும் சேர்த்து கேளுங்க. ஏன்னா இதுல நிறைய மெடிக்கல் டர்ம்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டேன். அதே மாதிரி சிம்டம்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். அதாவது NMC ஏன் வந்து இதை வந்து போர்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெங்கு சிக்கன்குனியாவோட கேசஸ் வந்து இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சிலபஸில் தனியாக மென்ஷனே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி கொஷின் வரப்போகுதுன்னு அர்த்தம். என்னோட ப்ரிடிக்ஷன் படி அட்லீஸ்ட் 1 கொஷினாவது கேட்பாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெங்கு பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. காசேட்டிவ் ஏஜென்ட் வந்து டெங்கு வைரஸ். இது வந்து ஒரு ஆர்போ வைரஸ் அப்படின்னா ஆர்த்ரோபோட்ஸ் போன், அதாவது பூச்சினால் வந்து பரவும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இது கூட கேட்கலாம், ஃப்ளாவி ரைபோ வைரஸ். நாங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஃப்ளாவி ரைபோ வைரஸ்னு கூட உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாவி விரிடே. அதே மாதிரி இது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ். வெக்டார் இது வந்து கொஷினில் கேட்பாங்கப்பா. காசேட்டிவ் ஏஜென்ட் அப்படிங்கிறது டெங்கு வைரஸ். வெக்டார் அப்படிங்கிறது அந்த வைரஸை தாங்கிட்டு இருக்கவங்க, கேரி பண்ணிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னா ஏடிஎஸ் எஜிப்டி, அதுலேயும் ஃபீமேல் கொசு. சரிங்களா? இது வந்து ஏன் நம்ம ஹியூமன் பிளட் வந்து இதுக்கு தேவை அப்படின்னா ஹியூமன் பிளட்ல இருக்கிற அயனும் புரோட்டீனும் வந்து அந்த மஸ்கிட்டோவோட எக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து தேவை. அதனால தான் நம்மளை வந்து கடிக்குது, தவிர மிச்சப்படி நம்ம ரத்தத்தை குடிச்சு அது உயிர் வாழலாம். சரிங்களா? இன்னொன்று டிரான்ஸ்மிஷன். இது எப்படி பரவுது அப்படின்னா ஒரு அன்இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ, அந்த மஸ்கிட்டோ இப்போ நல்லா இருக்குது, அது வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் ஹியூமனை வந்து கடிக்கும் போது டெங்கு வைரஸ் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த மஸ்கிட்டோக்குள்ளே போயிடுது. இப்போது இந்த மஸ்கிட்டோ இன்ஃபெக்டட் ஆயிடுச்சு. இந்த மஸ்கிட்டோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இன்னொரு நார்மல் பர்சனை போய் கடிக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தாங்கிட்டே இருக்க டெங்கு வைரஸை அது எங்கே இறக்கி விட்டுருது அப்படின்னா அந்த நார்மல் பர்சனை கிட்ட இறக்கி விட்டுருது. சரிங்களா? இதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன். அடுத்து வந்து இன்குபேஷன். அது வந்து 3 to 10 days. ஒரு சில இதில் 3 to 6, 3 to 7 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் இது ரிலேட்டடாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை அடிச்சுக்கோங்க. ஸோ இன்குபேஷன்னா என்ன அப்படின்னா அந்த வைரஸ் வந்து ஹியூமன் பாடிக்குள்ளே வந்து சிம்டம்ஸ் உடனே காஸ் பண்ணாது, கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் சிம்டம்ஸ் காஸ் பண்ணும். ஸோ அந்த இன்பிட்வீன் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்ததுலேருந்து சிம்டம்ஸை காஸ் பண்ணுறதுக்குள்ளே பிட்வீன் டைம், அதை தான் வந்து இன்குபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹை ஃபீவர் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து இருக்கும். செல்சியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வைரஸ்னால ஒரு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அதோட ஃபாரன்ஹீட், அதோட டிகிரி வந்து பார்த்தீங்க செல்சியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். இதே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை காட்டிலும். இது என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 நாளைக்கு வந்து ஃபீவர் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இதே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் வந்து 2 நாள் மருந்து கொடுத்தோம் அப்படின்னே சரியாக போயிடும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரல் இன்ஃபெக்ஷன்னா ஃபீவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து வந்து ரேஷஸ் வந்து இருக்கும். இதில் மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின், போன் பெயின் வந்து இருக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த நேமே இருக்குது, இன்னொரு நேம் டெங்குக்கு பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்த எலும்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த டெங்கு ஃபீவரில் வந்து இருக்கும். அடுத்து வந்து ஹெட்டேக் இருக்கும். பெட்டிகே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின்னுக்கு அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் ரேஷஸ் மாதிரி இருக்கும். ரேஷஸ் அப்படிங்கிறது வேறு, அது வெளியில் ஸ்கின்னுக்கு மேலே தடிப்பு வர்றது. பெட்டிகே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளேயே ரேஷஸ், பார்க்கறதுக்கு ரேஷஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அது ரேஷஸ் கிடையாது. அது என்ன அப்படின்னா உள்ளே இருக்க அந்த டிஷ்யூஸில் இருக்க கேப்லரிஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த கேப்லரிஸ் வந்து உடஞ்சி அதுக்குள்ளேருந்து பிளட்டு வந்து லீக் ஆகிட்டு இருக்கும். அதனால பார்க்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கங்கே டாட்டாக ரெட்டாக டாட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இதே கொஞ்சம் சிவியராக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீடிங் ஆகும், இன்டர்னல் ப்ளீடிங். அடுத்து ஃபேஸஸ். இது வந்து 3 ஃபேஸஸ் வந்து இருக்குது, ஃபெப்ரைல், கிரிட்டிக்கல், கன்வாலசன்ட். ஃபெப்ரைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான் ஃபெப்ரைல். அடுத்து கிரிட்டிக்கல் அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நார்மல் ஆகிடுவாங்க. பட் இருந்தாலும் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் சிவியர் ஆகும்.
சரிங்களா, அதுதான் கிரிட்டிக்கல். அடுத்து கன்வாலசன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஷண்ட்க்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிளேட்லெட் கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட்லாம் வந்து மாறி மாறி இருக்கும், டிஷ்யூஸ்குள்ளே போயிருக்கும், நிறைய ரத்த கசிவு இருக்கும், சரிங்களா, ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ரேஷஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்கும். அதுதான் கன்வாலசன்ட் பீரியட். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ், இந்த லெவலுக்கு உங்களுக்கு போதும். கிளாசிக்கல் டெங்கு அப்படிங்கிறது சாதாரணமாக என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நார்மலாக வர்றது, ஐபால்க்கு பின்னாடி வந்து பெயின் அதிகமாக இருக்கும், நாசியா அதாவது வாமிட் வர மாதிரி சிம்டம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறது, அடுத்து வாமிட்டே எடுத்துடுறது கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி லிம்ப் நோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீங்கியிருக்கும், கழுத்து இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து லிம்ப் நோட்ஸ் வந்து வீங்கியிருக்கும், நெறி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹெமராஜிக் டெங்கு, ஹெமராஜ் அப்படின்னாலே ப்ளீடிங் ஆகிறதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கிளாசிக்கல் டெங்குல உள்ள சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி முன்னாடி நம்ம சிம்டம்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து இதுலேயும் இருக்கும். ஸோ இதில் இன்னும் ஹெமராஜிக் அப்படின்னாலே வந்து ப்ளீடிங் ஆகுதுன்னு அர்த்தம். எதனால ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா நம்ம டிஷ்யூஸில் வந்து பார்த்தீங்க, அதாவது கேப்லரிஸ் வந்து பிளட் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பிளட்டில் உள்ள பிளேட்லெட்டோட கவுண்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக குறைஞ்சிட்ருக்கும். சரிங்களா. அப்படி குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா கேப்லரிஸ்லாம் ஈஸியாக வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும், வெடித்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வந்து ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் சொன்னேன்ல பெட்டிக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் இதே வந்து ரொம்ப சிவியராக பிளேட்லெட்ஸ் கவுண்ட் குறைய ரொம்ப சிவியாரிட்டி அதிகமாகி என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அதாவது லோ பிபி இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம பாடியில் உள்ள அந்த பிளட் வால்யூம் வந்து என்ன ஆகும்னா, ஏன்னா வெளியே ரத்தம் போகும்போது பிளட் வால்யூம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஹைப்போ வால்யூமிக் ஷாக், பேர்லேயே வந்துடுச்சு ஹைப்போ வால்யூமிக் ஷாக். இதனால தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா டெத் ஆகுது. டெங்கு வந்து இறந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு ரீசன் வந்து இதுதான். டயக்னோசிஸ், இது வந்து பிளட் டெஸ்ட், சிபிசின்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்றது. அதில் வந்து நம்ம பிளேட்லெட்ஸோட கவுண்ட் வந்து பார்த்துக்கலாம். அதில் வந்து தெரியும் பிளேட்லெட்ஸ் வந்து எப்படி டவுன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி சிஆர்பி அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் சிஆர்பி. இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த டெஸ்ட்டை வச்சே அதே மாதிரி டெங்கு வர சீசனை வச்சே தான் மேக்ஸிமம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இதுக்குன்னு எக்ஸாக்டாக கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து டார்னிகிட் டெஸ்ட் அப்படிங்குவாங்க. இது என்ன அப்படின்னா அந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிபி பார்க்குறாங்க இல்லையா, அந்த கஃப் அந்த கட்டுவாங்க இல்லையா கையில், அந்த மாதிரி கட்டி அதை வந்து இன்ஃப்ளேட், அதாவது நல்லா அமுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அமுக்கிட்டே இருந்துட்டு ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க ஒரு 5 மினிட்ஸுக்கு. சரிங்களா. அப்படி விட்டோடனே கை நல்லா அந்த கஃப் வந்து பார்த்தீங்க, அந்த பிபி மிஷினோட கஃப் வந்து நல்லா கையை நல்லா இறுக்கி பிடிச்சிட்ருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கையில் வந்து டெங்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா பெட்டிக்கே வந்து அப்பியர் ஆகும் அந்த ரேஷஸ். ஏன்னா அந்த கேப்லரிஸ் எல்லாமே வந்து உடஞ்சி அதுலேருந்து பிளட் வந்து லீக் ஆகி அங்கங்கே ரேஷஸ் மாதிரி காமிக்கும். சரிங்களா. அதுவே பெட்டிக்கே, பாசிட்டிவ் பெட்டிக்கே டெஸ்ட். இது இல்லாமல் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசிஆர் பண்ணுவாங்க, ஐஜிஎம் ஆன்டிபாடி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இவ்வளோ டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட், இது வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸிப்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், வைரல் ஃபீவர்னால் ஃபீவரை குறைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா பேராசிட்டமால் வந்து இது வந்து ஜெனரிக் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாதாரணமாக இருக்கிறது. அசிட்டோமினோஃபின் அப்படிங்கிறது தான் வந்து அதோட கெமிக்கல் நேம். இதெல்லாம் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்பீங்க, ஃபீனால்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இது ரெண்டில் எந்த நேம் வேணாலும் உங்களுக்கு கொடுத்து கேட்டிருக்கலாம். இப்போ வந்து இதில் அனல்ஜெசிக்ஸ் அப்படின்னா பேராசிட்டமால் எது கொடுக்குறாங்க அப்படின்னா பெயின் கில்லருக்கும் கொடுப்பாங்க, அது பெயின் கில்லராகவும் வேலை பார்க்கும். இன்னொன்று ஆன்டிபைரட்டிக்ஸ் அப்படின்னா ஃபீவரை குறைக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அது இல்லாமல் பாருங்கள், அதிகமான ஃபீவர் இருக்கும்போது டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அதனால் வந்து இன்கேஸ் அவங்களுக்கு வாமிட்டிங் நாசியா இல்லை அப்படின்னா ஓரல் ஃப்ளூயிட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இல்லை வாமிட்டிங் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஐவியில் ஃப்ளூயிட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் நம்ம வந்து அந்த சிம்டம்ஸை வச்சு இதை படிச்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், த்ராம்போசைட்டோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளேட்லெட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து த்ராம்போசைட்ஸ். பீனியா அப்படின்னா லோவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ த்ராம்போசைட்டோபீனியா, அதாவது லோ பிளேட்லெட் கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே வர என்ன ஆகும், ஒரு செர்டைன் அமௌண்ட் வந்தால் குறைஞ்ச உடனே பிளேட்லெட்ஸ் ரிச் பிளாஸ்மா, அதாவது இது பிளட்டு கிடையாது, பிளாஸ்மாவில் பிளேட்லெட்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கொஷினில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, ஆப்ஷனில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இதிலே வந்து என்எஸ்ஆய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மெடிக்கல் டேர்ம் தான். ஏன்னா அவங்க எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்எஸ்ஆய்ட்ஸ். அதில் வந்து ஆஸ்பிரின் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரூஃபன் வாங்க. அதுக்கு அதோட உண்மையான நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இபுப்ரூஃபன். சரிங்களா? இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆஸ்பிரின்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா பிளட் கிளாட் ஆகாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க. கொஞ்சோண்டு லெவலில் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் மெடிக்கல் போன உடனே உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இப்போ இங்கே ஆல்ரெடி ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது. திரும்ப இதை கொடுத்துட்டே இருந்தால் அப்படின்னா ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகாது. அதனால வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவாய்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்குன்குன்யா. இது வந்து காசேட்டிவ் ஏஜென்ட் வந்து சிக்கன்குன்யா வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ். இது வந்து வெக்டாரும் ஏடிஎஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோ தான். சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஹை ஃபீவர் இருக்கும், சில்ஸ், இந்த குளிர் ஜுரம்னு சொல்கிறாங்களே அது, ரேஷஸ் வந்து இருக்கும். இதில் ரொம்ப கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 1 மார்க்லான்னு கேட்டால் இதை தான் கேட்பாங்க. சிவியர் ஜாயிண்ட் பெயின் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். 2005 வந்து இது வந்துருச்சு. ரொம்ப இப்போ கொரோனா எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இது வந்து அப்போ வந்துருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே எபோவ் ஒரு 35க்கு மேலே இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து இது அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ அப்போ வந்து இது பார்த்திங்க அப்படின்னா மூட்டு வலி, எஸ்பெஷலி வந்து இந்த ஜாயின்ஸில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். இதுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, வேக்சின்ஸ்லாம் வந்து இல்லை. சரிங்களா? அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமே அது வந்து சரியானதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து அந்த பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஹெட்டேக் வந்து இதில் இருக்கும். அது டயக்னோசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் சாம்பிள் தான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சிஆர்பி அதுவும் பார்ப்பாங்க. அது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்னாலே கூடி தான் இருக்கும். அடுத்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது இந்த எலைசா மாதிரி இருக்கு இல்லையா, இம்யூனோசார்பன்ட் அசே, அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், அதாவது வந்து ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர். இது வந்து இந்த நல்ல தண்ணியில் தான் வந்து முட்டையிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து தண்ணி தேங்க விடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த கொட்டாங்குச்சி சொல்கிறாங்களா, அதில் தண்ணி தேங்குறது, டயர் இருக்கிற இடத்துல தண்ணி தேங்குறது, அந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வாட்டர் டேங்க்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இதே முனிசிபாலிட்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரே அடிக்க வருவாங்க, கொசு மருந்து அடிக்கிறது. அதே மாதிரி இன்னும் வில்லேஜ் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மருந்து கட்டி வந்து கொண்டு வந்து இது வாட்டர் இதில் போட்டுட்டு போவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்க டேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி லார்ஜ் வாட்டர் பாடிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கம்பூசியா ஃபிஷ் வந்து விடலாம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மஸ்கிட்டோவோட லார்வாவெல்லாம் வந்து சாப்பிட்ரும். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், நம்ம விண்டோஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நெட் போட்டு வச்சிடணும். அதே மாதிரி மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ், இந்த ஓடோமாஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, ட்ரெஸ்ஸில் தடவுறது அந்த மாதிரி. அது இல்லாமல் இந்த ஆல் அவுட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்லையா, அதை வேப்பரைசர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரிவென்ஷன்.